வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு குருத்தோலை ஞாயிறு, பாம் சண்டே சர்வீசஸ் என்று உலகம் முழுக்க அநேக விசேஷித்த ஆராதனைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். இந்த நாளிலும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஒரு வசனத்தின் மூலமாக பகிர்ந்து கொள்வதில் தேவன் இரக்கம் பாராட்டியிருக்கிறபடியால் அவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போனவுடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். அவைகள் அவருக்கு தேவைப்பட்டது. இந்த நாளிலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நம்மோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. உங்கள் குடும்பம் ஆண்டவருக்கு தேவை. உங்களுடைய பிள்ளைகள் அவருடைய ஊழியத்தை செய்ய அவருக்கு தேவை. ஏன்? நீங்களும் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, அவருக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் அவருக்கு தேவை. ஆம், நீங்கள் அவருக்கு தேவை. இயேசுவானவர் எருசலேமுக்குள்ளாக பிரவேசிக்க அவருக்கு ஒரு கழுதை தேவைப்பட்டது. பிதாவினுடைய திட்டம் நிறைவேற, தேவனுடைய அநாதி தீர்மானம், ஆதீன திட்டங்கள் நிறைவேற, எருசலேமுக்குள்ளாக பிரவேசிக்க ஒரு கழுதை தேவைப்பட்டது. இன்றைக்கும் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற, அவருடைய ராஜ்யத்தை கட்ட, பிசாசின் ராஜ்யத்தை இடிக்க, கர்த்தருடைய ராஜ்யத்தை மகிமையாய் செய்வதற்கு, கட்டி எழுப்புவதற்கு நீங்களும் நானும் அவருக்கு தேவைப்படுகிறோம். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. அவருடைய ஊழியத்தை செய்ய முன் வருவீர்களா? அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு முன் வருவீர்களா? நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம், தொழில் செய்து கொண்டிருக்கலாம், படித்துக் கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் ஒரு குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீயாக காணப்படலாம். யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இடத்தில், எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருந்தாலும், அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வேலையின் நடுவில், உன் தொழிலின் நடுவில், வாலிப தம்பி தங்கையை, நீ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தின் நடுவில், சகோதரியை, உன் வீட்டு காரியங்களின் மத்தியில் நீ அவருக்கு தேவை. அவருடைய ஊழியத்தை செய்ய உன்னால் முடிந்த அளவுக்கு ஒரு கொஞ்ச நேரம் எடுத்து அவருடைய ஊழியத்தை செய்ய, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஏதோ ஒரு விதத்திலே ஒரு சிறு காரியத்துக்கு பிரயோஜனமாய் இருக்கிற ஒரு கழுதையை போலாகிலும் நீங்கள் அவருக்கு தேவைப்படுகிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட முகமுகமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ அவருக்கு தேவை. நீ அவருக்கு தேவை. ஏனென்றால் உன்னுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. உன்னுடைய ஆத்துமாவை அவர் ரட்சித்துக் கொள்வதற்காக தான் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார். இன்றைக்கு உங்களுடைய தாளந்துகள் அவருக்கு தேவை. உங்கள் பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய பல ஆச்சரியமான தாளந்துகள் அவருக்கு தேவை. அவருடைய ஊழியத்திற்கு உங்கள் தாளந்துகளை பயன்படுத்துங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தை அவருடைய ஊழியத்திற்கு எப்படி பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துங்கள்.
தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலை, சம்பாத்தியம், ஆசீர்வாதம், தொழில், வளர்ச்சி, வீடு, ஆஸ்திகள், வாகன வசதிகள், இவைகளை எல்லாம் கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்திவிட்டு, ஆண்டவரே, இவைகளை உம்முடைய ஊழியத்திற்கு நான் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியுமோ அப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்வேன் என்று அர்ப்பணியுங்கள். அவைகள் ஆண்டவருக்கு தேவை. அவைகள் ஆண்டவருக்கு பிரயோஜனமாய் இருப்பதாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் அந்தகார இருளின் என்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தார். தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டாரே, நாம் அவருக்கு என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு தேவை. மோசையை பார்த்து தேவன் கூப்பிடுகிறார், பேசுகிறார். நீ வேண்டும், நீ வா, நான் உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன். இஸ்ரவேல் ஜனங்களை நீதான் எகிப்திலிருந்து மீட்க வேண்டும். நீதான் அவர்களுக்கு ஒரு தலைவனாக இருந்து பாலும் தேனும் ஓடுகிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்துக்கு அவர்களை அழைத்து கொண்டு போக வேண்டும். மோசே, நீதான் எனக்கு வேண்டும். மோசே எவ்வளவோ சாக்கு போக்குகளை சொன்னார், தன்னுடைய பலவீனங்களை சொன்னார், முடியாது என்று சொன்னார். ஆனால் தேவன் விடவில்லை. நீதான் வேண்டும் மோசே. இன்றைக்கு நீதான் அவருக்கு வேண்டும் சகோதரனே, நீதான் அவருக்கு வேண்டும் சகோதரியே. உன்னுடைய அழைப்பை ஆண்டவர் இன்றைக்கு உறுதிப்படுத்துகிறார். உன்னுடைய அழைப்பை குறித்து தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலின் மேல் ஒரு அபிஷேகம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய வார்த்தை இன்றைக்கு உனக்கு நேராக ஒரு ஈட்டியாய் கடந்து வருகிறது. உன்னுடைய இருதயம் உடைக்கப்படுவதாக. நீ அவருக்கு தேவை. உன்னை அர்ப்பணி. ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுவாயாக. கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார்.